ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த உண்மையா இருக்கிறது வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த உண்மையா இருக்கிற விஷயம் நமக்கே நிறைய விதங்கள்ல பயனுள்ளதா இருக்கும். அதை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி கதை நம்ம பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், கட்டிட பொறியாளர். அவரு ஒரு டைம் தன்னுடைய சூப்பர்வைசர் கிட்ட சொன்னாரு, இதுவரைக்கும் நம்ம கட்டாத ஒரு அழகிய வீட்டை, இது வரைக்கும் இல்லாத டிசைன், இது வரைக்கும் இல்லாத அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு நல்ல வீடு கட்டணும்பா. அதுக்கு நீ தான் அந்த பொறுப்பெடுத்து செய்யணும். நம்ம கட்டின எல்லா பில்டிங்கை விட இப்போ நீ கட்ட போற அந்த வீடு ரொம்ப சிறப்பானதா, பிரபலயமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு போகும்போது சொன்னாரு, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அந்த வீடை ரொம்ப சிறப்பா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வெளிநாடு போனோடனே இந்த சூப்பர்வைசருக்கு என்ன நினைச்சாருன்னா, இதுதான் நம்ம பணம் சம்பாதிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நினைச்சு அந்த வீடை கட்டினாரு. எவ்வளவு பணங்களை அவர் அடிக்க முடியுமோ, எவ்வளவு பணங்கள் கமிஷன் எடுக்க முடியுமோ, எவ்வளவு பணத்தை எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவும் எடுத்துட்டு அந்த வீட்டை தரமற்ற வீடா கட்டி முடிச்சிட்டாரு. பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய வீடு மாதிரி நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அதுல போடப்பட்டுள்ள பொருட்கள் எல்லாம் தரமற்றதாகவும் விலை குறைந்ததாகவும் அப்படி கட்டி வச்சிருந்தாரு. இந்த வெளிநாடுக்கு போயிட்டு வந்த அந்த கட்டிட பொறியாளர் தன்னுடைய சூப்பர்வைசரை பார்த்து கேட்டாரு, வீடுலாம் கட்டிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஆமா கட்டிட்டேன், வீடுலாம் கட்டிட்டேன், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க. அந்த வீட்டை பார்த்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா கட்டியிருக்கப்பா அப்படின்னாரு. அந்த கட்டிட பொறியாளர் தன்னுடைய சூப்பர்வைசர் சொன்னாரு, இதுதான் நான் உனக்கு தரும் கடைசி பரிசு, இதை நான் தந்த பரிசாக நீ வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தார். நான் நினைக்கிறேன், உண்மையா அந்த சூப்பர்வைசர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். தனக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எப்படிலாம் கட்டியிருப்பார். அப்போ உண்மையா இருக்கிற விஷயம் வாழ்க்கையில நமக்கே மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். அதனால அந்த வசனத்தின்படி நாம் அனைவரும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வேத வாக்கின்படி நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.